Next question. Show that the line pass through the points AB is parallel to pass through the line CD. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தானே டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. சரியா? டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி அப்படின்னும் போது x2 மைனஸ் x1 2 மைனஸ் 4 மைனஸ் 2 வரும். 3 மைனஸ் 7 மைனஸ் 4 ஆகிடும். நெக்ஸ்ட் 4 மைனஸ் 8 மைனஸ் 4 ஆகிடும். அதே மாதிரி டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் சிடி. டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் சிடின்னும் போது 1 மைனஸ் 1 மைனஸ் 2 ஆகிடும். 2 மைனஸ் 2 இதெல்லாம் வரும் பாருங்க. 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2 வந்திருக்கும். சரியா? இதுமே 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 4 வந்திருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து 5 மைனஸ் 1 4 வந்திருக்கும். இப்போ டைரக்ஷன் இது வந்து போன முறை நான் சொன்னேன் பர்பண்டிகுலர்னா A1 A2 பிளஸ் B1 B2 பிளஸ் C1 C2 0 இருந்தால் அது பேர் பர்பண்டிகுலர். இப்போ இதோட ரேஷியோ A1 பை A2 இஸ் ஈக்குவல் டு B1 பை B2 இஸ் ஈக்குவல் டு C1 பை C2 இது மாதிரி இருந்தால் அது பேரலல். சரியா? ஸோ அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் A1 B1 C1 A2 B2 C2. அப்போ -2 by 2 equal to -4 by 4 is equal to -4 by 4. எல்லாமே நான் வருது 2 1s are 2 1 எல்லாமே -1 வருது பாரு. சரியா? -1 equal to -1. ஸோ அப்போ எல்லாமே சேமா இருக்கு. AB parallel to CD சொல்லி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாஸ் டு த பாயிண்ட். பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்களா? பாயிண்ட் வந்து 1 2 3 parallel to the vector. டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் வந்து 3i cap plus 2j cap minus 2j cap. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் அப்படின்னும் போது எதில் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாஸ் த்ரூ த பாயிண்ட். ஈக்குவேஷன் கேட்டாங்க. வெக்டார் ஃபார்ம்ல எழுதி கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதி. சரியா? வெக்டார் ஃபார்ம் அப்படின்னும் போது ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் லாம்டா பி வெக்டார். சரியா? அப்போ ஏ வெக்டார்ன்றது பாயிண்ட். அப்போ ஐ கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 3k கேப் 3k cap plus lambda b vector 3i cap plus 2j cap minus 2k cap r vector. சரியா? ஸோ இது வந்து வெக்டார் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம்னா ஜென்ரல் ஃபார்ம்லா எப்படி? கார்ட்டீசியன் ஃபார்மோட ஜென்ரல் ஃபார்ம்லா x மைனஸ் x1 பை a ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை b ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை c. அந்த x1 y1 z1லாம் நான் அதனால் பாயிண்ட்டு, ஏபிசிலாம் டைரக்ஷன். சரியா? ஸோ டைரக்ஷன். அப்போ எக்ஸ் மைனஸ் x1 எக்ஸ் மைனஸ் 1 ஏ வந்து இது பை 3. சரியா? இதை ரெண்டுத்தையும் மாற்ற தெரிஞ்சுக்கணும் தெளிவா. அப்போ ஒய் மைனஸ் 2. சரியா? ஒய் மைனஸ் 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 3 பை மைனஸ் 2. சரியா? வெக்டாரு கார்ட்டீசியன் ரெண்டுத்துக்குமே எழுதி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the equation of the line in vector and Cartesian form pass through the point. பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, டைரக்ஷனும் கொடுத்துட்டாங்க. போன சம் போட பார்த்தியா? அதே மாதிரி தான். அப்போ ஆர் வெக்டார் அப்படின்னும் போது ஏ வெக்டார் பிளஸ் லாம்டா பி வெக்டார். இது ஏ வெக்டாரு, இது பி வெக்டார். அப்போ வெக்டார் ஃபார்ம்ல ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i cap மைனஸ் ஜே கேப் பிளஸ் 4k cap பிளஸ் லாம்டா பி வெக்டார்னும் போது i cap plus 2j cap minus k cap. கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னும்போது x minus x1 by a is equal to y minus y1 by b is equal to z minus z1 by c. அப்போ x minus 2 by 1 y minus ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா? மைனஸ் ஆஃப் மைனஸ்னா ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். y plus 1 by 2 equal to z minus 4 by minus 1. சரியா? ஸோ இது வெக்டார் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம். 5 மார்க்ல எல்லாமே இது தெரிஞ்சிடணும். வெக்டாரில் கொடுத்துட்டு கார்ட்டீசியன் மாற்ற, கார்ட்டீசியன் வந்து வெக்டார் மாற்ற. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாஸ் த்ரூ த பாயிண்ட் parallel to the line. ஸோ parallel to the லைன்னா இந்த லைனோட டைரக்ஷன் இது. சரியா? இந்த லைனோட டைரக்ஷன் இது. அப்போ வெறும் கார்ட்டீசியன் மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க. இருந்தாலும் வெக்டாரும் நான் எழுதி வச்சுறேன். வெக்டார் ஃபார்ம்னும் போது என்ன பண்ண போகிறேன்? ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது minus 2i cap plus 4j cap minus 5k cap. இது வந்து a வெக்டார் plus lambda b வெக்டார் என்னும் போது 3i cap plus 5j cap plus 6k cap.
சரியா? இது வெக்டார் ஃபார்ம் கேட்கலாம் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம்ல என்ன பண்ணுவேன்? ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். எப்பவுமே ஃபார்முலா எழுதிட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அது ஆன்சர் தப்பா இருந்தாலும் அதுக்கான மார்க் வந்துடும். y மைனஸ் y1 பை பி z மைனஸ் z1 பை சி. அப்ப எக்ஸ் மைனஸ் இது மைனஸ் 2ல ஏற்கனவே மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 பை 3 ஈக்குவல் டு y மைனஸ் 4 பை இந்த வேல்யூ 5. நெக்ஸ்ட் z மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 5 பை சி. சி நம்ம 6 ஆயிடும். சரியா? ஸோ அவ்வளோதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம வெக்டார் எடுக்கணும். சரியா? அப்போ பாயிண்ட் வந்து இது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். என்ன பண்ணுவோம்? கார்ட்டீசியன் ஃபார்முலானா அது எக்ஸ் மைனஸ் x1 பை a ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை b ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை c. அப்போ இங்கே மைனஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ அப்போ பாயிண்ட்டை வந்து இதோட ஆப்போசிட் சைனில் எடுத்துப்பேன். பாயிண்ட் x1 வந்து என்ன வரும்னா 5 மைனஸ் 4 6ன்னு வரும். அது வெக்டார் ஃபார்மில் எழுதும் போது ஏ வெக்டார் வந்து 5i கேப்பு மைனஸ் 4j கேப்பு ப்ளஸ் 6k கேப்னு வரும். டைரக்ஷனு கண்ண முடியும் கீழே இருக்குது எழுதிக்கலாம். ஸோ பி வெக்டார் என்னும் போது 3i கேப் ப்ளஸ் 7j கேப் ப்ளஸ் 2k கேப். அப்போ வெக்டார் ஃபார்ம் பண்ணும்போது ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார். அப்போ r vector is equal to 5i cap minus 4j cap plus 6k cap plus lambda b vector என்னும்போது 3i cap plus 7j cap plus 2k cap. சரியா? ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் லைன். இது வந்து ரெண்டு லைனு, இது பாயிண்ட்டு, இது டைரக்ஷன். ரெண்டு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ டைரக்ஷன் 1 B1, இது A1 B1ல B1 என்னும்போது 3i கேப்பு ப்ளஸ் 2j கேப்பு ப்ளஸ் 6k கேப்பு. B2 இது A1 B2ஓட வேல்யூ எடுத்துக்கிறான் I1 ப்ளஸ் 2j கேப் 2k கேப். டைரக்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியும் பண்ணலாம், டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் பாரு. இந்த ரெண்டு வெக்டாருக்கு B1 டாட் B2 பண்ணனா என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் B1 மாடுலஸ் ஆஃப் B2. எப்பவுமே இது எப்படி ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன்னா கிராஸ் A கிராஸ் பின்னும் போது சி கிராஸாக இங்கே சைன் வரும். மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி சைன் டீட்டான்னு வந்திருக்கும். சரியா? ஸோ இங்கே ஏ டாட் பி வரும்போது மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் டீட்டான்னு வரும். அப்போ இங்கே ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு வரப்போகுது. சரியா? அப்போ ஆங்கிள் தானே வேணும். காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இது B1 வெக்டார் டாட் B2 வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் B1 B2. சரியா? ஸோ இது கோல் மாடுலஸும் எடுத்திருப்பாங்க, மைனஸில் வந்தாலும் பாசிட்டிவ் எடுப்பாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? B1 டாட் B2 பண்ணி பார்க்கலாம். B1 டாட் B2 பண்ணிவிட்டு அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். B1 டாட் B2 எத்தனை வரப்பாரு? 3 1s are 3 ப்ளஸ் 2 2s are 4 2 6 are 12. அப்போனா வருது பாரு 7 ப்ளஸ் 19 வருது. சரியா? இது 19. B1 டாட் B2 வந்து 19. இப்போ மாடுலஸ் ஆஃப் B1 மாடுலஸ் ஆஃப் B2 கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் B1 வரும் 3 3s are 9 2 2s are 4 6 6s are 36. அப்போ 36 ப்ளஸ் 4 40 49 ரூட் 49 என்னும் போது 7 7s are 49. இப்போ மாடுலஸ் ஆஃப் B2 என்னும் போது 1 ப்ளஸ் 2 2s are 4 2 2s are 4 9. சரியா? 9 என்னும் போது 3 வரப்போகுது. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணினா என்ன வரப்போகுது? ஃபார்முலா இங்கே இருக்கலாம். cos theta is equal to B1 dot B2 வந்து 19. இது வந்து B1 dot B2 7 into 3 7 3s are 21. அப்போ cos theta is equal to 19 by 21. theta is equal to cos inverse of 19 by 21. சரியா? ஸோ அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஆங்கிள் பிட்வீன் தம் வந்து cos inverse of 19 by 21. இப்போ இதுலேயே இன்னொரு கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டினை அதே மாதிரி பண்ணிடலாம். B1 B2 B1 அப்போ B1ஓட வேல்யூ I கேப்பு மைனஸ் J கேப்பு மைனஸ் 2K கேப்பு. B2 வந்து 3I கேப்பு மைனஸ் 5J கேப்பு மைனஸ் 4K கேப்பு. ஃபார்முலா போன முறை பண்ணோம்ல அதே ஃபார்முலா. காஸ் டீட்டா அப்படின்னும் போது B1 டாட் B2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் B1 மாடுலஸ் ஆஃப் B2. B1 டாட் B2 நான் வர சொல்லி பார்க்கலாம். 1 into 3 3. ஸோ 1 into 3 3
-1 into -5 +5 ஆகிடும். -2 into -4 2 4s are 8 8 8 16 சரியா. மாடுலஸ் ஆஃப் b1 என்ன வரும் 1 + 1 + 4 √6 சரியா. இது மாடுலஸ் ஆஃப் b1 மாடுலஸ் ஆஃப் b2 வரும்போது 9 5 5s are 25 4 4s are 16 என்ன வரும் பாரு 25 16 9 இது ஒரு 14 20 50 50 சரியா. ஸோ 50 அப்போ காஸ் தீட்டா போது 16 divided by √6 into √50 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னு பாரு 50 அப்போ √300 வருமா. 6 5s are 30 300 300 எடுத்துனா 2 15s are 150 வரும். 275s are 7s are 5 1s are 5 5 5s are 5 15s are 25 5 3s are அப்போ 10√3 வந்துடும் சரியா. ஸோ 10√3 அப்போ இதோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் காஸ் தீட்டா அப்படின்னும் போது 16 by 10√3 வரும். இப்போ 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 8/5 சரியா. அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 8/5 √3 இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினா இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினை செக் பண்ணுங்கள். இது வெக்டார் ஃபார்முலா கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்டிருந்தாங்க. இது கார்ட்டீசியன் ஃபார்முலா கொடுத்துட்டு கேட்குறாங்க. அதே ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அங்கே என்ன பண்ணுமோ அதே மாதிரி கூட பண்ணலாம். பாரு b1 b2 காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு b1 டாட் b2 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் b1 b2 இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஃபார்முலாவை எழுதிடுறேன். நான்ட்டு காஸ் தீட்டா b1 டாட் b2 தான் என்ன பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 அதே தான். இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி போடுறதா ஒரே ஸ்டெப்பில் போட்டுரும். இங்கே கீழே வரும்போது a1 ஸ்கொயர் ப்ளஸ் b1 ஸ்கொயர் ப்ளஸ் c1 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் a2 ஸ்கொயர் ப்ளஸ் b2 ஸ்கொயர் ப்ளஸ் c2 ஸ்கொயர் சரியா. இதுவும் ப்ரீவியஸ் ஃபார்முலாவும் சேம் தான். அங்கே தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக போட்டிருப்போம். இதில் ஒரே ஸ்டெப்பில் பண்ணிடும். இது a1 b1 c1 a2 b2 c2 சொல்லி பார்க்கலாம். அப்போ 2 into -1 2 into -1 -2 ப்ளஸ் 5 8s are 40 அப்புறம் -3 into 4 -12 டிவைடட் பை இதில் என்ன வரும் 2 2s are 4 ப்ளஸ் 5 5s are 25 ப்ளஸ் 9 இங்கே கீழே வரும்போது இது 1 ஸ்கொயர் 1 தான் ப்ளஸ் 8 8s are 64 4 4s are 16 இப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள் 40 - 14 இது வந்து 12 இது ஒரு 2 14 40 14 போச்சுன்னா 6 26 அப்போ மேலே வந்து 26 கீழே வந்து என்ன வரப்போகுது 29 + 29 + 9 18 38 சரியா. √38 இன்ட்டு இது என்ன வரப்போகுது 65 + 16 போட்டுக்கலாமா. 65 + 16 1 81 9 9s are 81 ஆகிடும். 9 38 கூட ரூட்லேருந்து எதனா எடுக்க முடியுமா பாரு 2 1s are 2 9s are வராது சரியா. அப்போ 26 டிவைடட் பை 9 √38 இது எதனா கேன்சல் ஆகுமா ஆகாது. அப்போ அப்படியே வச்சுக்கலாம். டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 26/9 √38 சரியா. ஸோ இது பெரிய ஃபார்முலான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அதே ஃபார்முலா தான். b1 டாட் b2 அதை அப்படியே எழுதிட்டாங்க சரியா. இப்போ இந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினும் இங்கே பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டினும் நெக்ஸ்ட்டு இதோட செகண்ட் சப்டிவிஷன் இதிலே மார்க் பண்ணி வச்சுறேன். a1 b1 c1 a2 b2 c2 மேலே இதே ஃபார்முலா தானே. a1 a2னா 2 4s are 8 ப்ளஸ் 2 1s are 2 ப்ளஸ் 8 1s are 8 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் வந்து 4 4 1 1 இன்ட்டு 4 4s are 16 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 8 8s are 64 8 2s are 16 ப்ளஸ் 16 + 2 18 18/9 9 இது வந்து 65 64 + 1 65 16 11 1 81 81 என்னும்போது என்ன பண்ணிக்கலாம் இது ஃபர்தரா 18 கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் 2 9s are பண்ணிக்கலாமா 2 9s are அப்படின்னு பண்ணிக்கிறேன் டிவைடட் பை √9 இன்ட்டு இது 9 இந்த 9 இந்த 9 கேன்சல் ஆச்சுன்னா 2/9
2/√9 வரப்போகுது. √9மே மேலே கூட என்ன பண்ணிட்டு இருக்கலாம், 2/3ன்னு சொல்லிட்டு இருக்கலாம். சரியா, 2/3. அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3. சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஸோ தட் த லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலரா. டைரக்ஷன் ரேஷியோ கீழே வர்றது டைரக்ஷன் ரேஷியோவா, அந்த ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோவும் டாட் அது ஏற்கனவே சால்வ் பண்ணிடுவோம் பாரு. A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 0. ஆனால் இதில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, கார்டீசியன் ஃபார்மோட ஜென்ரல் ஈக்குவேஷன் x மைனஸ் x1 divided by A equal to y minus y1 divided by B is equal to z minus z1 by C. இங்கே ப்ளஸ் ஃபஸ்ட்டு தான் எக்ஸ் வரணும். அப்போ என்ன பண்ணு, மேலேயும் கீழேயும் மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போனா ஆகும் எக்ஸு மைனஸ் 1/-3. இதை மேலேயும் கீழேயும் 7 எக்ஸ்ட்ரா இருக்குது, 7ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ y/14 divided by 7 divided by 2p/7 equal to, இது கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, z/3 divided by 2. அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி வருது பாரு, -1/-3. இது என்ன பண்ணிக்கலாம் பாரு, இங்கே மேலே 7y தானே இருந்துச்சு, இது தனித்தனியாக டிவைட் பண்ணும்போது y 7y/7 y ஆகிடும், -14/7 வந்து 2 ஆகிடும், கீழே வந்து 2p/7 இருக்கும், z minus 3/2. அப்போ இது A1 B1 C1. இப்போ அதேமாரி செகண்ட் லைன். சரியா, இப்போ செகண்ட் லைன் தான் பண்ணலாம் பாரு. செகண்ட் லைனில் என்ன பண்ணிக்கிறான், -7ஆல் இதை -7ஆல் பண்ணு, டிவைடட் பை -7. சரியா, ஸோ 7/-7 டிவைடட் பை -7 டிவைடட் பை 3p/-7 ஈக்குவல் டு, இது கரெக்டாக இருக்குது 1. இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணினா z -6/-5. இப்போ -7ஆல் பண்ணும்போது 7/7, இது ஃபஸ்ட்டு நான் -7x/-7 1x வரும், x -1 ஆகிடும். கரெக்டாக, இது தெளிவாக பண்ணு. இப்போ 7 -7x/3pன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு மைனஸால் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7x -7/-3pன்னு வந்திருக்கும். இப்போ மேலேயும் கீழேயும் 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வந்திருக்கும், x -1 டிவைடட் பை -3p/7 கரெக்டாக வந்திருக்கு, -3p/7 ஈக்குவல் டு, இதெல்லாம் அப்படியே போட்டுக்கோ, ஈக்குவல் டு z -6/-5. இப்போ இதோட வேல்யூ என்னான்னு தெரியும், இதோட வேல்யூ என்னானது, இது A2 B2 C2. அப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணினா ஆன்சர் வரப்போதா, பண்ணலாமா. அப்போ A1 A2 என்ன வரும், -3 இன்ட்டு -3p/7 ப்ளஸ் இது வந்து 2p/7 இன்ட்டு 1 ப்ளஸ் C1 C2வா 2 இன்ட்டு -5 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இதெல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண பார்க்கலாம். 3 3s are 9 மைனஸ் மைனஸாக ப்ளஸ் ஆகிட்ருக்கோம். 9p/7 ப்ளஸ் 2p/7 -10 இருக்கும், அந்த சைட் போகும்போது கூட +10ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே பண்ணிட்டு வந்துடுறேன். பேஸ் காமனாக இருக்கா, 9 + 2 11p/7 ஈக்குவல் டு 10. அப்போ p இஸ் ஈக்குவல் டு, இது மேலே போயிடுச்சுன்னா 7 × 10 70/11. பியோட வேல்யூ 70/11. சரியா. ஷோ தட் த லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னும் போது A1 B1 C1 A2 B2 C2 இதோட டைரக்ஷன் ரேஷியோ பண்ணும்போது 0 வரணுமா. என்ன ஃபார்முலா, A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 ஈக்குவல் டு 0ன்னு வருமா. 7 1 7 -5 × 2 -10 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. 7 + 3 வந்து 10, 10 - 10 ஈக்குவல் டு 0. 0 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பர்பண்டிகுலர். ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. சரியா, ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா இதை 5 மார்க்கில் கேட்டுருவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே A1 வெக்டார் B1 வெக்டார் A2 வெக்டார் B2 வெக்டார் எடுத்து எழுதுங்க. A1 வெக்டார் அப்படின்னும் போது இது i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப்பு. B1 வெக்டார்னும் போது i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப்பு. A2னும் போது 2i கேப் மைனஸ் j கேப்பு மைனஸ் k கேப்பு. B2 வெக்டார்னும் போது 2i கேப் ப்ளஸ் j கேப் ப்ளஸ் 2k கேப் 2k கேப். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இது ஃபஸ்ட்டு பேரலல் லைனா ஸ்கியூ லைன்ஸான்னு பார்த்துக்கோ. பேரலல் லைன்ஸ் இல்லை, சரியா, வேறு நம்பரு சைன் மாறி இருக்குது. அப்போ இது ஸ்கியூ லைன்ஸ் தான்.
ஸ்கியூ லைன்ஸோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெளிவாக எழுது. B1 cross B2 dot A2 minus A1 divided by modulus of B1 cross B2. இப்போ ஃபஸ்ட்டு B1 cross B2 கண்டுபிடிச்சலாமா? B1 cross B2 கண்டுபிடிச்சிட்றேன். அப்போ IJK போட்டேன். IJK போட்டு B1ஓட வேல்யூனா நான் இருப்பார் 1 மைனஸ் 1 1 2 1 2. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு பண்ணிவிடுவேன். I into 1 into minus 1 into 2 minus 2. Next minus 1 minus j என்னும்போது 2 1s are 2 2 minus 2 plus k எடுக்கும்போது 1 into 1 1 minus of minus plus ஆகிடும் 2 1s are 2. அப்போ நான் வந்து பாரு minus 3i 2 minus 2 0 0 j cap plus 3k cap. இதுக்கு மாடுலஸ் எங்கே ஏற்றுரு B1 cross B2 பண்ணும்போது 3 3s are 9 0 9 18 வரப்போகுது. சரியா? ஸோ 9 18 வந்துச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்? A2 மைனஸ் A1 A2 மைனஸ் A1 ஸ்ட்ரெயிட்டாக பண்ணு. 2 மைனஸ் 1 1 2 மைனஸ் 1 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 j கேப்பு மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2 k கேப். இப்போ எதையும் டாட் பண்ண போகிறேன்? B1 cross B2 டாட் A2 மைனஸ் A1. அப்போ இந்த வெக்டர்னா நான் இருப்பார் மைனஸ் 3 i கேப் ப்ளஸ் 0 j கேப்னால மைனஸ் 0 j கேப்னால ஒன்று தான் ப்ளஸ் 3 k கேப் டாட் I1 மைனஸ் 3 j கேப் மைனஸ் 2 k கேப். இப்போ இதில் டாட் பண்ணினா நான் வரும் பார் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 3 0 3 2s are மைனஸ் 6. அப்போ வந்து ஆன்சர் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நான் வந்து பாரு மைனஸ் 9 வரும். சரியா? அதுக்கு மேக்னிடியூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேலே 9 மேக்னிடியூட் எடுத்ததால் 9 கீழே வந்து ரூட் 18. சரியா? ரூட் 18 கூட நம்ம என்ன பண்ணலாம்? 18 2 9s are 3 3s are எழுதுவா 3 root 2 எழுதலாம் 9/3 root 2. அப்போ 3 1s are 3 3s are அப்போ 3/√2 யூனிட்ஸ் 3. இதை கேன்சல் பண்ணியிருந்தேன்னா 3√2 வந்திருக்கும். கீழே √2 அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதால √2 மல்டிபிள் பண்ணும்போது 3√2/√2 into √2 2 ஆகிடும். சரியா? யூனிட்ஸ் எப்பவுமே இது மாதிரி ப்ராப்பர் ஃபார்மில் முடிச்சு வச்சிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை ஃபஸ்ட்டு கார்டீசியன் ஃபார்மில் இருக்கா வெக்டார் ஃபார்மில் மாற்றும் போது என்ன வந்திருக்கும்? மேலே இருக்கிறதெல்லாம் மைனஸில் வரும். சரியா? அப்போ மைனஸ் ஏ வெக்டார் A1 வெக்டார் எழுதிடுறேன் பாரு A1 வெக்டார் இது மைனஸில் எடுத்துப்பேன் மைனஸ் i கேப்பு மைனஸ் j கேப்பு மைனஸ் k கேப்பு. நெக்ஸ்ட் வந்து இதை நீ வெக்டார் ஃபார்மில் கூட மாற்றிக்கோ. அப்போ இது R வெக்டார் R1 வெக்டார்னு எடுத்துக்கோ ப்ளஸ் லாம்டா இன்ட்டு 7i கேப் மைனஸ் 6j கேப் ப்ளஸ் k கேப்னு வந்துடும். R2 வந்து நான் வரப்போகுது பாரு R2 வெக்டார்னும் போது இது வந்து 3i கேப்பு ப்ளஸ் 5j கேப்பு ப்ளஸ் 7k கேப்பு. மேலே இருக்குது மைனஸ் மாற்றிப்பேன் லாம்டா நியூன்னு எடுத்துக்கோ ரெண்டும் லாம்டா நியூ ஆல்ஃபா பீட்டா அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப். சரியா? ஸோ A1 A2 அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிடு. A1 அப்படின்னும் போது மைனஸ் i கேப் மைனஸ் j கேப் மைனஸ் k கேப்பு. A1 B1 அப்படின்னும் போது 7i கேப் மைனஸ் 6j கேப் ப்ளஸ் k கேப்பு. A2ன்னும் போது 3i கேப் 5j கேப் ப்ளஸ் 7k கேப். B2ன்னும் போது i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதுங்க. மாடுலஸ் ஆஃப் B1 cross B2 டாட் A2 மைனஸ் A1 A2 மைனஸ் A1 divided by modulus of B1 cross B2. சரியா? ஃபஸ்ட்டு B1 cross B2 கண்டுபிடிங்க. B1 cross B2 போது IJK. சரியா? IJKவா? B1 cross B2னா வரும் 7 மைனஸ் 6 1 1 மைனஸ் 2 1. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு I இன்ட்டுனா வரப்போகுது இது மைனஸ் 6ல மைனஸ் 6 இன்ட்டு 1 மைனஸ் 6 ரெண்டுத்தில் எதனா மைனஸ் இருந்தாலே ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் 2 ஆகிடும். மைனஸ் ஜே பண்ணனா 7 1s are 7 minus 1 plus k into
2 7s are -14 ப்ளஸ் 6ன்னு வரும். அப்போ இங்கே போட்டு வந்துடுறேன் I -6 + 2 போது -4i cap 7 - 1 6 -6j cap -14 8 வருமா 8 -8k cap வரும் சரியா. ஸோ -8k cap இதுதான் வந்து என்னது B1 cross B2. இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா நான் வரப்போகுது 4 4 16 8 8 6 6 are 36 6 6 are 36 8 8 are 64 சரியா. 36 64 16 ஆர்டர் ஆகுது 10 16 1 9 10 116 √116 சரியா. √116 அதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதா பண்ணிக்கோ. 2 5s are 10 1 2 8s are 16 2 2s are 4 1 2 9s are இதுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வச்சுக்கோ. இதை வந்து 2√29 அப்படின்னு போட்டுக்கலாம் சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். A2 - A1 கண்டுபிடிக்கணும். A2 - A1 அப்படின்னும் போது இதுதானே 3 - of minus +1 3 - of minus +1 4i cap. இங்கே வரும்போது 5 - of minus +1 5 + 1 6 +6j cap 7 - of minus ப்ளஸ் ஆகிடும் 8k cap. இப்போ எது அதையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா B1 cross B2 டாட் A2 - A1னா அப்போனா நான் வரும் B1 cross B2 வந்து இது. அப்போ இது வந்து நானா இருக்கு பாரு -4i cap -6j cap -8k cap டாட் இது வந்து 4i cap ப்ளஸ் 6j cap ப்ளஸ் 8k cap. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணினா -16 ஆகிடும். -6 6 are 36 மைனஸ்னா வரப்போகுது பாரு 6 6 8 8 are 64. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நான் வருது பாரு 16 36 64 அதே தான் ஆட் பண்ணிக்கிறேன் பாரு 16 64 36 ஆட் பண்ணினா 116 தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் வந்து -116. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் மாடுலஸில் இருக்கா. இப்போ மாடுலஸ் ஆஃப் 116 டிவைடட் பை இதோட வேல்யூ வந்து √229 மாடுலஸ் போயிடுச்சுன்னா 116/2√29 வரும். இதை டிவைட் பண்ணால் 2 5s are 10 1 2 8s are 16 அப்போ 58/√29 √29 மேலே மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் இங்கேருந்து போட்டு வந்துடலாம் பாரு 58/√29 டிவைடட் பை 29 2s are வரும் பாரு 29 into 2 9s are 18 2 2s are 4 5 2s are. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 2√29 யூனிட்ஸ் அப்படின்னு முடிச்சணும் சரியா. ஸோ இதில் பெருசாக தெரிஞ்சுக்கிற விஷயம் எதுவுமே இல்லை. இந்த ஒரு ஃபார்முலா தெரிய போது B1 cross B2 கண்டுபிடிக்க போகிறேன், A2 - A1 கண்டுபிடிக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு மாடுலஸ் எடுத்து இதோட மேக்னிடியூட் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக போட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதுவுமே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட் எடுத்தவொடனே என்ன பண்ணிடணும், A1 வெக்டர்னா i cap ப்ளஸ் 2j cap ப்ளஸ் 3k cap. A1 B1 என்னும் போது i cap -3j cap ப்ளஸ் 2k cap. அதே மாதிரி A2 வெக்டார் என்னும் போது 4i cap ப்ளஸ் 5j cap ப்ளஸ் 6k cap. B2 என்னும் போது 2i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் k cap. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலா எழுதுறீங்க. இது பேரலா இல்லையான்னு பார்த்துக்கோ. வேறு மாதிரி தான் இருக்குது, ஸ்கியூ தான். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடு. என்ன பண்ணோம், B1 cross B2 டாட் A2 - A1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் B1 cross B2 ஹோல் மாடுலஸ் போடுவோம் சரியா. ஸோ அப்போ B1 cross B2 கண்டுபிடிங்க. IJK B1 அது 1 -3 2 2 3 1 ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்புறமா I இன்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் -3 -6 -j இன்ட்டு 1 1s are 1 -4 ப்ளஸ் k இன்ட்டு 3 1s are 3 ரெண்டுத்துல 1 மைனஸ் இருந்தாலே ப்ளஸ் போட்டுக்கோ 3 2s are 6. அப்போ -9i cap
1 minus 4 minus 3 plus 3 ஆகிடும் ப்ளஸ் 3 ஜே கேப்பு ப்ளஸ் 9 கே கேப்பு. இதோட மாடுலஸ் எத்தினா b1 cross b2 மாடுலஸ் எத்தினா 9 9 சார் 81 3 3 சார் 9 9 9 சார் 81 81 81 9 9 10 11 8 சார் 16 17 117 1 1 ட்ரிபிள் 1 சரியா 9 10 11 11 1 70 170 தான் 171 ரூட் ஆஃப் 171 சரியா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது கண்டுபிடிச்சிட்டோமா, இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். a2 மைனஸ் a1 கண்டுபிடிப்போம். a2 மைனஸ் a1 நீ என்ன பண்ணணும், ஸ்டெப்லாம் எழுதி பண்ணணும். நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ பண்ணிடுறேன். 4 மைனஸ் 1 3 ஐ கேப்பு, 5 மைனஸ் 2 3 கேப்பு, 6 மைனஸ் 3 வந்து 3 கே கேப்பு. இப்போ என்ன பண்ண போகிற, b1 கிராஸ் b2 டாட் a2 மைனஸ் a1 என்னென்ன பண்ணோம், இதையும் பண்ணோமா, மைனஸ் 9 ஐ கேப் plus 3 j cap plus 9 k cap dot 3 i cap plus 3 j cap plus 3 k cap பண்ணும்போது 9 3s are 27 minus 27 plus 3 3s are 9 3 9s are 27 plus 27 minus 27 போச்சுன்னா வெறும் 9 மட்டும் வரப்போகுது சரியா. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் தான் வரப்போகுது 9 ரூட் 171 மாடுலஸ் எத்துனா நான் வரப்போகுது பாரு 3 டேபிள்ஸில் பண்ணலாமா. 3 5s are 15 ரிமைனிங் 2 3 7s are 21 3 1s are 3 ரிமைனிங் 2 3 9s are 27. இதை வந்து நான் சொல்லலாம் 9/3 ரூட் 19 3 1s are 3 3s are. அப்போ ஃபர்தர் ஸ்டெப்ஸு 3/ரூட் 19 இந்த ரூட் 19 மேலே கீழே மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோ. அப்போ 3 ரூட் 19/19 சரியா. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினில் இப்போ என்ன பண்ணோன்னா, இது மிக்ஸ்டு ஃபார்மில் இருக்கா, இதை என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக இந்த ஐயை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். ஐ கேப்பு மைனஸ் டி ஐ கேப்பு ப்ளஸ் டி ஜே கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் மைனஸ் 2 டி கே கேப்பா. இப்போ என்ன பண்ணோம், டீலாம் தனியாக எழுதிக்கணும், மற்றதான் எழுதிக்கிறேன். ஐ கேப்பு மைனஸ் 2 ஜே கேப்பு ப்ளஸ் 3 கே கேப்பு ப்ளஸ் டி மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா மைனஸ் ஐ கேப்பு ப்ளஸ் ஜே கேப்பு மைனஸ் 2t சரியா. இதுதான் வந்து R1. இப்போ R2 எழுதலாம். R2 அதே மாதிரி தான். R2வும் எஸ் ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப் 2s ஜே கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 2s கே கேப் ப்ளஸ் கே கேப் சரியா. இப்போ இதுலேயுமே எஸ் எல்லாம் தனியாக எழுதிக்கணும் சரியா. இப்போ நார்மலாக இருக்குது ஐ கேப்பு வேறு என்ன இருக்குது, மைனஸ் ஜே கேப்பு ப்ளஸ் கே கேப்பு. எஸ் காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் மைனஸ் 2 கே கேப் சரியா. இது R2. அப்போ இதில் A1 A2லாம் தனித்தனியாக எடுத்து எழுதிடலாம். A1 வெக்டர்னால் இதான் ஐ கேப்பு மைனஸ் 2 ஜே கேப்பு ப்ளஸ் 3 கே கேப்பு. B1 வந்து மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் 2 கே கேப்பு. A2ன்னும் போது மைனஸ் ஐ கேப்பு மைனஸ் ஜே கேப்பு ப்ளஸ் கே கேப்பு. B2ன்னும் போது ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் மைனஸ் 2 கே கேப். ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதிடணும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் D is equal to B1 cross B2 dot A2 minus A1 divided by modulus of B1 cross B2 சரியா. ஃபஸ்ட்டு B1 cross B2 பண்ணுங்கள். B1 cross B2 என்ன வரப்போகுது, IJKவா. B1 அது மைனஸ் 1 1 மைனஸ் 2 1 2 மைனஸ் 2. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போனா நான் வரும் பாரு, ஐ எடுத்தனா 2 1s are 2 மைனஸ் 2 ரெண்டுத்தில் 1 மைனஸ் வந்தாலே ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் 4 மைனஸ் ஜே பண்ணினா 2 1 மைனஸ் வந்தாலே ப்ளஸ் ஆகிடும் 2 ப்ளஸ் கே இன்ட்டு 1 மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2 மைனஸ் 1 சரியா. அப்போனா வருது பாரு 4 மைனஸ் 2 2 ஐ கேப்பு மைனஸ் 4 ஜே கேப்பு மைனஸ் 3 கே கேப்பு. இதுக்கு மாடுலஸ் B1 cross B2 எடுத்தினா 2 2s are 4 4 4s are 16 3 3s are 9 20 29 ரூட் 29 சரியா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இது கண்டுபிடிக்கணுமா. ஸோ B1 cross B2 டாட் A2 மைனஸ் A1
அது என்னன்னா வெக்டாரு b1 கிராஸ் இது வந்துச்சா a2 மைனஸ் a1 கண்டுபிடிக்கல பாரு a2 மைனஸ் a1னா வரும் அப்படியே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் 1 மைனஸ் 1 0 1 மைனஸ் 1 0 இங்கே வந்து 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 a2 மைனஸ் a1 அப்படின்னும் போது 1 மைனஸ் 1 0 நெக்ஸ்ட்டு என்ன வந்திருக்கோம் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஆகிடும் அப்போனா வரும் அப்படின்னா ஜே கேப்னு வரும் ப்ளஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 2 கே கேப் வந்திருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்ல அது இங்கே பண்ணுறேன் b1 கிராஸ் b2னும் போது 2i கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் 3k கேப்பு இது வந்து 0i கேப்பு ப்ளஸ் j கேப்பு மைனஸ் 2k கேப்பு இதை பண்ணும் போது நான் வரும் 2 × 0 0 ஆகிடும் 4 1s are 4 மைனஸ் 4 மைனஸ் 3 ப்ளஸ் 6 ஆகிடும் அப்போ ஆன்சர் வந்து 2 வரப்போகுது சரியா. ஸோ a2 மைனஸ் a1 2 ஸோ இதில் இங்கே a2 மைனஸ் a1 ஒரு எரர் இருக்குது கரெக்டாக பாருங்கள் 1 மைனஸ் 1 0 1 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2னும் போது 1ன்னு வந்துட்டுருக்கோம் 1 இதுவுமே கரெக்டு. ஆக்சுவலாக நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு நான் செக் பண்ணிங்களா அப்பயே கண்டுபிடிச்சிருக்கணும் என்ன மிஸ்டேக் அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் வந்திருக்கும் R2லேயே ஏன் மைனஸ் அப்படின்றத பாருங்கள் ஏன் மைனஸ் அப்படின்னும் போது கரெக்டாக பார்த்தோன்னா R2 இங்கே இருக்குல்ல ஸோ மைனஸ் 2s கே கேப்பு இந்த மைனஸ் கே கேப் இங்கே இந்த மைனஸ் உள்ள தள்ளும் போது மைனஸ் கே கேப் ஆகிருக்கும் அப்போ இங்கேயுமே மைனஸ் கே கேப் ஆகிருக்கும் அப்போ a2ல் வந்து இங்கே மைனஸ்ன்னு இருந்திருக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணி பாருங்க பார்க்கலாம் மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 4 ஆகிருக்கும் சரியா. ஸோ a2 மைனஸ் a1 வந்து a2 மைனஸ் a1 வந்து ஃபஸ்ட்லேருந்தே இன்னொரு முறை இங்கே பண்ணிடலாம் பாருங்கள் சரியா. இது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கோம். இப்போ a2 மைனஸ் a1 1 மைனஸ் 1 0 1 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 ப்ளஸ் 2 அது வந்து ப்ளஸ் j ஆகிடும் மைனஸ் 1 மைனஸ் 3 போது மைனஸ் 4k கேப் ஆகிடும். இப்போ b1 கிராஸ் b2 டாட் a2 மைனஸ் a1 சரியா. இது ரெண்டுத்தையும் பண்ணலாம் 2i கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் 3k கேப் இன்ட்டு 0i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் 4k கேப் இதை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நான் வரும் பாருங்கள் 2 × 0 0 ஆகிடும் மைனஸ் 4 மைனஸ் 3 × மைனஸ் 4 3 4 12 ப்ளஸ் 12 அப்போ 12 மைனஸ் 4 8 அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா மேலே வந்து 8 கீழே வந்து √29 சரியா 8/√29 யூனிட்ஸ் தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸை யூனிட் அந்த சைன் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி போடுங்க 5 மார்க்கு இல்லை 3 மார்க்கு 100% வரும். தேங்க்யூ.